வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம பைசன் காலமாடன் படத்தோட ஷார்ட்டஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா கபடி விளையாடுறாரு. பட் அவரை அடுத்த லெவலுக்கு போக விடாம சில பல குரூப்ஸ் வந்து தடுக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி அவனால ஜெயிக்க முடிஞ்சுச்சா இல்லையான்னு தான் மீதி கதையே. இது வந்து மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு கபடி வீரரோட பயோகிராஃபியை பேஸ் பண்ணி எடுத்த படம். இந்த படத்துல மொத்தம் 3 ஹீரோ அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ருவ் விக்ரம். இந்த படத்துக்காகவே வந்து கபடி கிளாஸ்லாம் போயிட்டு செம்மையா வந்து கபடியெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு நிஜமான கபடி பிளேயர் எப்படி ப்ளே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லா செம்மையா ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டருக்கு அவர் கரெக்டாக சூட் ஆயிருக்காரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி சார் தான். அவரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம சொல்ல வேணும். இந்த படத்துல வந்து செம்மையா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அப்பாவோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ்லாம் எக்ஸாக்டா ஒரு நடிப்புல வந்து நேரடியாவே பார்க்கலாம் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் தான். தேர்ட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா. அவர் இவ்வளோ சூப்பரா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு நிஜமானு எதிர்பார்க்கல. அது வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா ஒரு ரிஃப்ரெஷிங்கா ஒரு மியூசிக் இருந்துச்சு. இந்த படத்துல சில இடத்துல லேக் அடிச்சாலும் அந்த டைம்ல இவர் மியூசிக் தான் இந்த படத்தையே காப்பாத்துது. ரஜிஷா ஒரு நல்ல இன்ஸ்பைரிங் சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அனுபவமோட ஆக்டிங் வந்து இந்த படத்துல நல்லாவே இருக்கு. பட் த்ருவன் அனுபவமோட அந்த லவ் வந்து கொக்கா முக்கா வேற லவ் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்களோட 2 பேரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் லவ் வந்து ரொம்ப ஸ்கிரீன் பிளேல காமிக்கல. லால் சார் அண்ட் அமீரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க சொல்ற டைலாக்ஸ்லாமும் சரி ரொம்பவே பொலிட்டிக்கலி ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க எதுக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு படத்துல சொல்றாங்களே தவிர, பட் அதை வந்து ரொம்பவே வந்து டீப்பா என்னதான் அது ஏன் தான் இந்த பகைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சொல்லல. டைரக்டர் மாரி செல்வராஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓகேவா தான் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இன்டர்வலுக்கு முன்னாடி வர்ற அந்த கபடி சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் ஒரு 2 hours 48 minutes இந்த படம் ரொம்பவே பெருசா போகுது. இது ஒரு கபடி பயோகிராஃபி டிராமாவா இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேஸ் பண்ணி காமிச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. நிறைய ரிப்பீட்டட் சீன்ஸா வந்து இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சின்னது பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் வந்து பெஸ்ட்டாக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்திருக்கும். படத்தோட இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸை ஃபர்ஸ்ட் சீன்லேயே காமிச்சிடுறாங்க இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு வந்து சில பல விஷயங்கள் நடக்கும்போது அச்சச்சோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை கிளைமேக்ஸில் காமிச்சிட்டாங்களே அதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படத்து மேலே நமக்கு லைட்டாக குறைய ஆரம்பிக்குது. ஆக மொத்தத்தில் யாருக்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் அண்ட் மாரி செல்வராஜ் படம்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. அது ஒரு ஜாதியை தூண்டுற படம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க, விட்டுருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் புலம்பாதீங்க, ஒரு நல்ல படத்தை கெடுக்காதீங்க. படமா மட்டும்தான் பார்ப்பேன். எனக்கு ரியல் ஸ்டோரி பயோகிராஃபிலாம் ரொம்பவே பிடிக்கும். ஒரு கிராமத்துலேருந்து ஒரு இளைஞன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு திறமை இருந்தும் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்டோரிலாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் மட்டும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் தாராளமா பாருங்க.